பிரைஸ் தி லார்ட். இந்த நவம்பர் மாதத்தில் 1ஆம் தேதியாகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு இந்த மாதத்திலே தேவன் கொடுக்கிற அருமையான வாக்கு தத்தம் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஆபகுக் இன் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம். The book of Habakkuk chapter 2 verse 3. அதில் ஒரு பின்பகுதியை மட்டும் நான் வாசிக்கிறேன். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய அருமையான இந்த வாக்குத்தத்தமான வார்த்தைக்காய் இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் போது ஒருவேளை நம்ம அநேக காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணி இல்லை வாக்கு தத்தத்தை நாம் பெற்றிருக்கக்கூடும். 10 மாதங்கள் உருண்டோடி போய்விட்டது. ஆண்டவரே, இனிமே இருக்கிற 2 மாதத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்களுடைய விசுவாசத்தில் சோர்ந்து போய் நீங்கள் காணப்படுறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பலப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தில் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நிறைய நேரங்களில் தாமதம் வரும் பொழுது நமக்கு சோர்வு வரத்தான் செய்கிறது. ஒரு காரியம் உடனடியாய் நடக்க வேண்டும் என்று நம்ம நினைப்பது நம்முடைய மனிதனுடைய இயல்பாய் இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் உடனே நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் அப்படி அல்ல. கர்த்தர் ஒரு வாக்கை கொடுப்பாரே, ஆனால் அது நிச்சயமாய் நடக்கும். ஆனால் அது உடனே நடக்குமா அப்படின்னு கேட்டால் அது தேவனுடைய அவருடைய டைமிங்கில், ஆண்டவருடைய டைமில் அது நடக்கும். அல்லேலூயா. அதற்காக நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். இன்னைக்கு நமக்கு காத்திருக்கிறதுன்றது ரொம்ப கடினமான ஒன்றாய் காணப்படுகிறது. இந்த காத்திருக்கிறதின் பீரியடில் தான் நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனால் பிரியமானவர்களே, வசனம் சொல்லுது, நம்ம காத்திருக்கும் போது நமக்கு கழுகுக்கு ஒத்த பலனை கர்த்தர் கொடுக்கிறார். நம்ம எப்போ பலன் அடைகிறோம் தெரியுமா? காத்திருக்கும் போது. எல்லாமே இப்போ ஒரு பிள்ளை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது கேட்டது எல்லாம் நம்ம அம்மாமாரோ இல்லை அப்பாமாரோ உடனே வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு எல்லாம் தெரியும் அந்த பிள்ளை எப்படி வளர்ந்து வரும்னு சொல்லி. இல்லை, அந்த பிள்ளை என்னன்னு சொல்லுவோம்? ஸ்பாயில்டு சைல்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம அது எது கேட்டாலும் அதோடைய அதுக்கு கிடைக்கும். அப்போ அந்த பிள்ளைங்களால் அதை தாண்டி வர முடியாது. இன்றைக்கி சில பிள்ளைங்களை நம்ம பார்க்கும்போது ஒரே குடும்பத்தில் ஒரு பிள்ளையாக இருப்பாங்க. அந்த பிள்ளைங்கள பார்த்திங்கன்னா அவங்கள ஸ்கூலில் இருந்தாலும் சரி, சண்டே கிளாஸில் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நிறைய பிள்ளைங்களோட சேர்ந்து அவங்க விளையாடும் போது பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நமக்கு இமீடியட்டாக நம்மளால் சொல்ல முடியும், இது சிங்கிள் சைல்டு ஹவுஸ் ஹோல்ட்லேருந்து வர்ற பிள்ளை. ஏன்னா அந்த பிள்ளை என்னென்ன கேட்குதோ அவங்க அம்மா அப்பா இல்லை கொடுத்துருப்பாங்க, இல்லை வேறு யாரும் அந்த பிள்ளை கூட ஷேர் பண்ண இருந்திருக்கவே மாட்டாங்க. தனியாகவே எல்லாத்தையும் பண்ணி அது பழகியிருக்கும். அதனால் இன்னொருவோட கூட ஷேர் பண்ணுறதுன்றது இல்லை, ஒருத்தர்கிட்ட அவங்க சொல்கிற கேமை விளையாடணும், இவங்க சொல்கிற கேமை விளையாடணும் அப்படின்ற கான்செப்டே கிடையாது. அவங்களுடைய அவங்களுக்கு கிடச்சிருக்கும். ஆனால் எல்லாரோட சேர்ந்து விளையாடும் போது அவங்களுக்கு அது கடினமாக இருக்கும். சில நேரங்களில் நம்ம காத்திருக்க ஆண்டவர் நம்மளை வைக்கிறதுக்கு நல்ல ஒரு நோக்கம் இருக்குது. நம்மளுடைய சுபாவங்களை கர்த்தர் சில நேரங்களிலே அவர் பொறுமையாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. கேட்ட உடனே கிடைக்காம கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு சில நேரத்தில் விட்டுடுறார். ஆனால் ஆண்டவர் உண்மையுள்ள தேவன். அல்லேலூயா. நிச்சயமாய் வரும். ஆமென். தேவனுடைய வாக்குத்தத்தம் நிச்சயமாய் நிறைவேறும். அது தாமதித்தாலும் அதற்கு நீ காத்திரு, அது நிச்சயமாய் வரும். ஆண்டவர் எவ்வளோ ஷுவராக சொல்கிறாங்க, அது நிச்சயமாக வரும். ஆண்டவர் சொல்கிறாரு, இட் வில் ஷுவர்லி கம், தட் திங் வில் ஷுவர்லி டேக் பிளேஸ். நீங்கள் எதற்காய் காத்திருக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சூழ்நிலைகள் மாறுபடியாய் காத்திருக்கிறீங்களா? உங்களுடைய சுகவீனங்கள், வியாதி, பலவீனங்கள் மாறுபடி காத்திருக்கிறீங்களா? உங்களுடைய பிள்ளைகளுடைய நன்மைகளை காணும்படி நீங்கள் காத்திருக்கிறீங்களா? எதற்காய் நம்ம காத்திருக்கிறோம்? அது நிச்சயமாய் வரும். இந்த நவம்பர் மாதத்தில் இதை நம்ம குறித்து வைத்து கொள்ளுவோம். அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. இனிமேல் அது தாமதிப்பது இல்லை. அதற்காக நீ காத்திருக்க ஆண்டவர் அந்த நாட்களை குறுக பண்ணி அதை உன்னுடைய கையிலே ஆண்டவர் கொடுப்பார்.
அதை நாம் கண்கள் காணும்படி கர்த்தர் செய்வார். நம்முடைய கரத்தால் அதை தொடும்படி தேவன் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய திருமணத்திற்காய் காத்திருக்கிறோமா? எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆண்டவரே, என் பிள்ளைங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலையே, எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கலையே, செட்டில் ஆகாமல் என் பிள்ளைங்க இருக்கிறாங்களே, இப்படியா இருக்கிறாங்களேன்னு சொல்லி நிறைய தாய்மார்கள் இன்னைக்கு காத்திருக்கிறோம். ஜெபத்தில் நம்ம காத்திருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. வீடு வாங்குறோன்னு காத்திருக்கிறீங்களா? உங்களுடைய இமிக்ரேஷன் காரியத்துக்காய் நீங்கள் காத்திருக்கிறீங்களா? என்ன ஆகுமோன்னு சொல்லி பயத்தோடு காணப்படுறீங்களா? கர்த்தர் உண்மையுள்ளவர். நம்மளை தேசத்திலே கொண்டு வந்தவர். ஆண்டவர் நம்மளை நிலைநிறுத்துவார். ஹல்லேலூயா. ஊழியத்திலே காத்திருக்கிறோமா? ஊழியத்தினுடைய அறுவடையை பார்க்க முடியலையே, எவ்வளோ கண்ணீரோடு ஜெபிக்கிறோமே, இவ்வளோ காரியங்களை நான் செய்கிறேனே, ஆனால் ஊழியத்தில் ஒரு அறுவடையை பார்க்க முடியலையே, புதிய ஆத்துமாக்களை பார்க்க முடியலையே, பரிசுத்தத்தை என்னுடைய சபையில் பார்க்க முடியலையேன்னு சொல்லி காத்திருக்கிறோமா? அது நிச்சயமாய் வரும். ஹல்லேலூயா. பிள்ளைங்க ரட்சிக்கப்படலையேன்னு காத்திருக்கிறீங்களா? குடும்பத்தார், என் ஹஸ்பண்ட் இன்னும் ரட்சிக்கப்படலையே, என் மனைவி இன்னும் ரட்சிப்பின் அனுபவத்தில் வரலையே, என்னை மாதிரி அவங்களும் சேர்ந்து ஜெபிக்கலையேன்னு சொல்லி அப்படி ஒரு காத்திருக்குதல் இருக்குதா? ஆண்டவர் நிச்சயமாக அது வரும்னு சொல்லுகிறார். குடும்பமாக நீங்கள் சேர்ந்து ஜெபிக்கிற நாட்கள் வரும். குடும்பமாக நீங்கள் சேர்ந்து ஆலயத்துக்கு போகிற நாட்கள் வரும். அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. ஹல்லேலூயா. வேலை உயர்வுகள் நிச்சயமாய் வரும். ஆண்டவர் நம்முடைய பொருளாதாரத்தில் நல்ல உயர்வுகளையும் நன்மைகளையும் கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். கடன் பிரச்சனைகள் நிச்சயம் மாறும். சூழ்நிலைகள் மாறும். கசப்பு வெறுப்பு எல்லாம் மாறும். பிரியமானவர்களே, இந்த நவம்பர் மாதத்தில் தேவன் கொடுத்த இந்த அருமையான வாக்குத்தத்தத்துக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்கலாம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீ அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி பிரேயர்ல என்ன வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?